எதிர்கட்சியா 5 ஆண்டு காலம் நாங்க வழிகளையும் வேதனைகளையும் தாங்கிக் கொண்டு இயக்கத்துக்கு துணை நின்றிருக்கிறோம். ஆட்சிக்கோ அதிகாரத்திற்கோ போகணும்னு நினைச்சா கடந்த முறை நாங்க திமுகவுக்கு துணை செய்து புரிஞ்சுக்கணும். ஆண்டு காலம் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருந்த பொழுது எதிர்கட்சியாக இவர் 43 வழக்குகளை சந்தித்திருக்கிறார். நான் வழக்குகளை சந்தித்திருக்கின்ற போராட்டம். அதனால ஒரே விஷயம் நாங்க தெளிவா சொல்லிட்டோம். தேர்தலுக்கு முன்பே தலைமையிடம் வலியுறுத்தணும் தாவேக்காவோடு கூட்டணி போகணும். அதை செவிமடுக்கவில்லை. தேர்தலுக்கு பின் வாக்களிச்சுட்டாங்க, ஒரு ஆட்சி மலர்ந்து வாக்களிச்சுட்டாங்க. அப்ப நம்ம அமைச்சர்லாம் வேண்டாம், நம்ம வெளியில இருந்து ஆதரவு கொடுத்து அந்த ஆட்சி செவிமடுக்கல. இயற்கைக்கு முரணாக நேச்சுரல் கோர்ஸ் இயற்கைக்கு முரணாக திரைமறைவிலே பேச்சுவார்த்தை நடத்தி உடன்பாடுகள் என்பதை உங்களுக்கு தெளிவுபடுத்திருக்கேன். அதனால பிறவிலே அதிமுக 2வது தலைவர் கடிதத்தெல்லாம் நீங்க படிச்சீங்கன்னா எல்லாருக்கும் கண்ணீர் வருங்க. அதனால நேரம் நாங்க யாரையும் பொதுவா இப்ப விமர்சனம் சொல்ல இல்ல. பழைய நான் கண்ணியத்தோடு எப்போதுமே பேசக்கூடியவங்க. அதனால விமர்சனங்களை குறைத்துக் கொள்கின்றேன். எங்கள் கடிதத்தை நீங்கள் படித்தீர்களானால் we love the party, we love புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி அம்மா. அதை தாண்டி எனக்கெல்லாம் அம்மா திருமணம் பண்ணி வச்சாங்க, 2 குழந்தைக்கு அம்மா பெயரிட்டாங்க. அந்த வழிகளையும் வேதனைகளையும் ரணங்களையும் சுமந்து கொண்டு ஒரு அத்தியாயத்தை முடித்து புதிய அத்தியாயத்தில் நாங்கள் காலடி தேய்ச்சி மட்டும் உணர்ந்து நீங்கள் விமர்சனங்களை தவிர. எடப்பாடி பழனிசாமி எப்போதுமே உங்க 2 பேர் மீதுமே தனியா ஒரு அக்கறை கொண்டுதான் இருப்பாரு. பல தருணங்கள்ல பார்த்திருக்கோம். ஆனா இன்னைக்கு நீங்க 2 பேரே மாற்றுக் கட்சிக்கு போறது இது எந்த அளவுக்கு இது தாக்கத்தை நீங்க தான் சொல்லணும். இப்ப இந்த எழுச்சியை பாத்தீங்க, இந்த உற்சாகத்தை பாத்தீங்க, ஏற்பாட்டை பாத்தீங்க. இன்னும் காலம் நீங்க சொன்னது அவரை ஏத்துக்கலையா இல்ல அவர்கிட்ட ஏதாவது பேசுனீங்களா? கடைசியா விரிவா பேசுவோம், பின்னாடி பேசுவோம். உங்களை போன்ற மத்த இன்னும் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் வர வாய்ப்பு இருக்கும். பொதுச்செயலாளர் என்ன மாத்திக்கணும்னு நினைக்கிறீங்க? அதிமுக இருக்கணும்னா என்ன பண்ணணும்? நாங்க மாற்றுக் கட்சிக்கு வந்துட்டு இனிமேல் நாங்க போய் அவருக்கு என்ன அறிவுரை சொல்ல போறோம்? ஒண்ணு கிடையாது. இதுக்கு முன்னாடியே அது நடந்திருக்கு. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்துல எஸ்டிஎஸ் பிரிஞ்சு போனார். அவரை அரவணைச்சவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். கண்ணதாசன் பயங்கரமா விமர்சனம் பண்ணார். அவர் அரசவை கவிஞனாக்கினவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். புரட்சித் தலைவி அம்மா ஆட்சி காலத்துல எத்தனையோ இன்னைக்கு இருக்கிற முன்னாள் அமைச்சர் வரைக்கும் காளிமுத்து வரைக்கும் எல்லாருமே விமர்சனம் பண்ணாங்க. அந்த விமர்சனங்களை எல்லாம் தாண்டி அவங்க அரவணைச்சாங்க. ஆனால் நம்முடைய பொதுச் செயலாளர் 32 மாவட்ட செயலாளரை ஒன்னா நீக்கி அங்க ஒரு புது மாவட்ட செயலாளரை போடுறாரு. போஸ்டி இல்லாத ஒரு மாவட்டங்கள்ல போஸ்டிகள் அது கட்சிக்கு நல்லதல்ல. அதையெல்லாம் தாண்டி ஏதாவது ஒரு வகையில் சமரசமாகும்னு எதிர்பார்த்தோம். இல்லை, விஜய் தலைமையிலான அரசு அவங்க எங்ககிட்ட அப்ரோச் பண்ணாங்க. 42 ஆண்டு காலம் நான் உறுப்பினராக இருந்திருக்கிறேன். பல பதவிகளில் இருந்திருக்கிறோம், உள்ளாட்சியிலிருந்து அமைச்சரிலிருந்து. இருந்தாலும் நம்முடைய டாக்டர் சொன்ன மாதிரி தான் மிகுந்த மனவேதனையோடு தான் பல கட்ட யோசனைகளுக்கு பிறகுதான் இந்த முடிவு எடுத்தோம். தொண்டர்கள் மத்தியில் பெரிய கருத்து கேட்டோம். சும்மாவில் இல்லை, எல்லா நிர்வாகிகளையும் கருத்து கேட்டு அவசரப்படாமல் தான் கேட்டோம். அவங்களுடைய விருப்பத்தின் பேரில் ஒரு சிலர் வேண்டாம்னு சொல்லுவாங்க. இல்லை, அது இல்லை, மெஜாரிட்டி 95% மேல சொன்ன கருத்துக்களின் அடிப்படையில் தான் இந்த நிகழ்வு மிக பிரம்மாண்டமான ஒரு மாநாடு போல நடந்து இதுவரைக்கும் நடந்த நிகழ்வுகள் டிவிக்கு இணைப்பு விழா என்பது இதுவரை நடந்தது. பத்திரிகையாளர் நீங்க 10ஆம் தேதி முதலமைச்சர் கரூர் வர்றார். விழா மிக சிறப்பாக ஏற்பாடு செய்யுது. கடுமையான விமர்சனங்களை வெளியே வரும்போது பதவிக்காக வர்றோம். எம்எல்ஏ பதவி ரிசைன் பண்ணிட்டு வர்றோம். சின்ன வேலையில் அதுக்கான நடவடிக்கை